மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் 9 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சக்தி அவசரமாக துர்காவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இன்னொரு சைடு புஷ்பா, துர்கா உனக்கு சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துர்காவும் ஒத்துக்கிறாங்க. யமுனாவும் சாந்தாவும் முடிஞ்ச அளவுக்கு துர்காவோட கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டுருக்காங்க. துர்கா என்னடானா, அக்கா ப்ளீஸ், எனக்கு உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் முக்கியம், அம்மாவோட மெஸ்ஸும் ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சக்தி ஓடி வரும்போது அப்படியே டயர்டாகி ஒரு இடத்துல மயங்கி அப்படியே உட்காந்துடுறாங்க. அந்த நேரத்தில் புஷ்பா சங்கிலியை துர்கா கழுத்தில் தாலி கட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சங்கிலியும் துர்கா கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து சாந்தக்கா அதை தடுக்கலான்னு போகிறாங்க. சாந்தக்காவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சங்கிலி எப்படியோ துர்கா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன்ல, நான் கேட்டேன் எங்கள் அம்மாவோட மிஸ்ஸையும் எங்கள் அக்காங்க 2 பேர்த்தையும் நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி துர்கா சொல்கிறாங்க. இதை கேட்ட புஷ்பா சிரிக்கிறாங்க. ஏதோ என் தம்பி உன் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு நீ பேசாமல் என் வீட்டில் அப்படியே 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்துக்கோ. முதல் வேலையாக ஃபஸ்ட்டு அந்த மெஸ்ஸை இடிக்கணும். அந்த வண்டியை வர சொல்ல அப்படின்னு சொல்லி சங்கிலிகிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோகிலா, அம்மா இதுக்கு மேலே நான் உங்கள் வழியில் குறுக்க வர மாட்டேன். நீங்கள் யமுனாவை என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் யமுனாவை அத்து விடணும்னு சொன்னீங்களே, அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோகிலா அம்மாவும் அதே மாதிரி பண்ணுறாங்க. மீனாட்சி பொண்ணுங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புஷ்பா சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சக்தி வந்து கண் முழிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கனவா, நம்ம முதல்ல அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சக்தி வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. எப்படியோ கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. பூஜாவையும் அவங்க போட்ட பிளானை பற்றியும் எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. இவங்க பிளானே நம்ம வாழ்க்கையெல்லாம் கெடுக்கணும்னு தாண்டி அப்படின்னு சொல்லி சக்தி வந்து துர்காவுக்கு சொல்கிறாங்க. துர்காவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக வெற்றி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. செகண்ட் ஃபஸ்ட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.